மேசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல சூடான்ல என்னதான் நடக்குது, யார்தான் இதுக்கு பின்னால இருந்து செயல்படுறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை அலசுறது தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த யுத்தத்தினுடைய கோர முகம் என்ன அப்படின்றத விளங்கப்படுத்துறதாக இருந்தா, அந்த நாட்டுல ஏற்பட்டிருக்கிற சேதங்களையும் சேதாரங்களையும் உயிர் சேதங்களையும் சொல்லிட்டா, அந்த யுத்தம் இவ்வளவு கொடுமையானது என்னத்தான் நாங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கற்பனையில ஓரளவு உங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த சேதங்களை நாங்க பட்டியல்றதாக இருந்தா, முதல்ல 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு உள்ளூர் யுத்தம் உண்டு, உள்நாட்டு யுத்தம் உண்டு வெடிக்குது. இந்த யுத்தங்களால ஏற்பட்ட சேதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 2 வருஷத்துக்குள்ள 1,50,000 பேர் யுத்தத்தாலும் முற்றுகையாலும் பசியாலும் பட்டணியாலும் இறந்திருப்பதான செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 13 மில்லியன் பேர் அகதிகளாக உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி தஞ்சம் புகுந்திருக்கின்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது. 50,000 பேர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம், அதே போல 1,138 பேர் கற்பழிக்கப்பட்ட சம்பவம், இதுல 271 சிறார்கள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்பட்டது. இந்த செய்தியை யுனிசெஃப் சொல்லி இருக்கு. என்னடா மனுஷனா இல்ல இவங்க எல்லாம் மிருகமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கும். இந்த பட்டியலில் நின்றுட்டு போது கொஞ்சம் பாருங்களேன். பொருளாதார சேதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 108 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 3,493 தொழிற்துறைகள் பாதிக்கப்பட்டதாகவும் 250 வைத்தியசாலைகள் உடைத்து தகர்க்கப்பட்டதாகவும், சுகாதாரத்துறையில மட்டும் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்பட்டதாகவும், 60% அதிகமான மருந்தகங்கள் மற்றும் கடைகள் உடைக்கப்பட்டு அனைத்து பொருட்களும் திருடப்பட்டதாகவும், மின்சாரம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் தகர்த்தெறிந்ததாகவும், நீர்த்துறையில மட்டும் கிட்டத்தட்ட 10 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் என்றும், மற்றும் அரசு துறைகள பாதைகள் சாலைகள் அதே போல அரசு நிறுவனங்கள் அதே போல பாலங்கள் அப்படின்னு சொல்லி உடைத்து தகர்த்து தீட்டு கொளுத்தியதாகவும், தனியார் துறைகள்ல வங்கிகள் கடைகள் சந்தைகள் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் அடித்து உடைத்து தரமட்டமாக்கி இருந்த பொருட்கள் எல்லாம் பணங்கள் எல்லாம் சூறையாடினதுல 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும், இப்படி மிகப்பெரிய அழிவுகளையும் சேதாரங்களையும் உண்டு பண்ணிக்கல ஒரு உள்நாட்டு யுத்தம். எதனால, எதற்கு? ஒரு வயசு குழந்தைய கூட விட்டு வைக்கலனா யுத்தம் செய்யறாங்களா இல்ல ஜனநாயகத்துக்காக போராடுதாங்களா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இவனெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? மிருகம் கூட இந்த ஒரு பாதக செயலை செய்யாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தான் என்ன? யாருக்கு இடையிலான சண்டை? எதனால இந்த சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய அரசு தலைவராக இருக்கின்ற அப்துல் ஃபத்தாஹ் அல் புர்ஹான் இவருடைய அரச படைக்கும் முகமது ஹம்தி இவர்தான் துணைப்படையினுடைய தலைவராக மேஜராக இருக்கிறாரு. இந்த 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட சண்டையின் காரணமாகத்தான் இந்த யுத்தம் முழுது. அரசியல் பிணக்கு, அதிகாரத்தை யார் கைப்பற்றுத அப்படின்னு ஒரு விஷயத்துல ஏற்பட்ட முரண்பாடுதான் இந்த இடத்துல நாட்டை கொண்டு விட்டுருக்கு என்றா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கு இடையிலான முரண்பாடு எங்க தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னால் இருந்த சூடானுடைய தலைவராக இருந்தவர் உமர் பஷீர். உமர் பஷீர் ஒரு ராணுவ வீரர். 30 ஆண்டுகள் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சாரு. ஆட்சி செஞ்சு 2019ஆம் ஆண்டாகும் பொழுது இவருக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. மக்கள் முழு நகரங்களையும் முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டதன் காரணமாக இராணுவ தலைமையகத்துக்குள்ள புகுந்து இராணுவ அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. தலைவரை உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இராணுவம் உடனடியாக ஆட்சியை கைப்பற்றி இவரை வீட்டு காவலில் வச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு என்ன, இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு ரொம்ப ஆட்சி மீது ரொம்ப காதல் வந்தாச்சு என்பதனால உடனடியாக ஒரு எக்ரிமெண்ட் போடுதாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடைக்கால ஒரு அரசு அப்படின்னு சொல்லி. இதுல எக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது இருக்கின்ற இராணுவ தளபதி நாட்டினுடைய தலைவராக வருவாரு. இவர் 21 மாதங்கள் தான் ஆட்சியில் இருப்பாரு. சிவில் சமூகத்திலிருந்து ஒரு ஆட்சியாளரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயணிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நடைமுறைக்கெல்லாம் மாறாக உடனடியாக அப்போது அந்த பதவியில இருந்தவர் தான் இப்போது இந்த அரசு தலைவராக இருக்கின்ற அல் புர்ஹான் என்று சொல்லப்படுகின்ற மேஜர். இவருக்கு ஆட்சி மேல கொஞ்சம் காதல், எப்படியாவது ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உத்தியோகபூர்வமாக அப்படின்னு சொல்லி தலைவராக மாறினாரு. இதனுடைய துணை தலைவராக யார் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மல்லுக்கு துணைப்படை தளபதியாக இருக்கின்ற இந்த
முகமது ஹம்தின்னு சொல்லப்பட்டவர் துணை தலைவராக அந்த அரசுக்கு வராங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2021ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்துருது. இராணுவத்தை வச்சு மக்களை அடக்கி அந்த ஆட்சியை முடிவு கொண்டது இவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பிறகு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இராணுவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் ஆட்சி ஒன்றை நிறுவலாம் அப்படின்னு ஒரு விஷயமும், இல்ல துணைப்படை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, நிழல் படைய அரச படையோட இணைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல 2 பேருக்கு மேற்பட்ட கருத்து முரண்ல நானா நீயா என்ற சண்டையில இறுதியில சூடான் என்ற நாடு சுடுகாடாக மாறுகின்ற அளவுக்கு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி உள்நாட்டு யுத்தம் வெடிக்க ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவுகள் தான் இத்தனை கொடுமைகளை அது பண்ணி வச்சிருக்கு. 2 பேருக்கு இடையில கருத்து முரண்பாடு, பேசி தீர்க்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, நீயா நானா என்ற யுத்தத்துல இப்போது நாடே சுடுகாடாக மாறியாச்சு. இதுதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தா சூடான்ல இறுதியாக நடந்த அந்த உள்ளூர் யுத்தம். ஏன் இறுதியான உள்ளூர் யுத்தம் அப்படின்னு சொல்றோம்னா, சூடான் நாடு சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே உள்நாட்டு யுத்தங்களால ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு, இடைவிடாது மூச்சு விட இடம் இல்லாமல் யுத்தங்களால் நிறைந்த பூமியாக காணப்பட்டது. அந்த வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்த்தோமா இருந்தா, சூடான் சுதந்திரத்துக்கு முன்னாலே 1955 இருந்து 1972 வரைக்கும் ஒரு உள்நாட்டு யுத்தம் முதன்முறையாக தொடங்குது. இதனுடைய அடிப்படையாக காணப்பட்ட ஒரு விஷயம், இந்த யுத்தத்துக்கு வித்திட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகார பகிர்வு, அளவீட்டு பகிர்வுன்னு சொல்லி இனங்களுக்கு இடையிலான முறுகல் ஏற்பட்டதுனால இந்த யுத்தம் தொடர ஆரம்பிச்சது. 1982 ஸ்டார்ட் ஆகி 2005ஆம் ஆண்டு வரைக்கும் மற்றொரு யுத்தம் ஆரம்பிக்குது. அதுவும் ஒரு உள்நாட்டு யுத்தம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனங்களுக்கு இடையிலான முறுகல். அது 2011 ஆகும் பொழுதோ தெற்கு சூடான் தனி நாடாக பிரிந்து செல்வதற்கான காரணமாக அது அமைந்தது. டார்பூர் மாகாணத்துல மிகப்பெரிய மோதல் வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்துல தான் அதிபராக இருந்த உமர் அல் பஷீர் ஒரு நிழல் படைய உருவாக்குறாரு. அந்த நிழல் படைய வச்சுத்தான் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறவங்க மற்ற இனத்தவர்களை நெசுக்கி இனப்படுகொலைகள் செய்ததான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மீது வைக்கப்படுது. இந்த நிழல் படையினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜன் ஜாவித் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல தான் அது தொடங்கப்பட்டது. அரசு தலைவரை தொடங்கி வச்சாரு. அடக்குங்க, அடிங்க, உடைங்க, பிடிங்க அப்படின்னு சொல்லி. இந்த படைப்பிரிவு தான் இப்போது துணை படை பிரிவாக இயங்க ஆரம்பிச்சிருக்குது. இதுல தலைவராகத்தான் மற்றொரு மேஜர் இப்போது அரசு தலைவரோட இருப்பவரோட மல்லுக்கு நிக்கிறத பார்க்க முடியுது. இந்த படையைத்தான் அரச படையோட சேர்க்கணுன்ற கருத்து முரணும் உருவானது. இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த கருத்து முரண்பாட்டால தான் 2023ஆம் ஆண்டு இறுதியான உள்ளூர் யுத்தம் ஆரம்பிச்சது. அதனுடைய வடுக்கள் தான் இன்னும் தொடருது. சரி, ஆட்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க. சுவர் இன்றி ஓவியம் வரைய முடியாது என்பது போல மக்கள் எல்லாம் அழிச்சு சுடுகாடாக்கினதுக்கு பிறகு அதுல என்னதான் ஆட்சி செய்ய இருக்கு என்ற கேள்வியும் விட ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் அதிகாரத்தின் மீது இருக்கின்ற காதல், அதிகாரத்தை பிடிச்சுக்கொள்ளணும் என்ற மமதை, விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை, நானா நீயா என்ற போட்டி, இதனால ஒட்டுமொத்த மக்களும் அழிந்து நாடே சுடுகாடாக மாறுகின்ற சூழல் உருவாகி இருக்கு என்பதுதான் யதார்த்தமான விடயம். கிட்டத்தட்ட 75% எண்ணெய் வளங்களை சண்டையினால பிரிஞ்சு போன தென் சூடானுடைய வளமாக அது மாறி இருக்குது. இந்த வளத்தை இழக்கிறதுக்கு காரணமே சண்டை என்பதுதான் யதார்த்தமான விஷயம். அடுத்த வளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலப்பரப்பு, நீர்வளம். நைல் நதியை வற்றாத நதி ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆனா மக்களுக்கு உண்ணுவதற்கு உணவில்லை, அதை உட்கார்ந்து பயிர் செய்வதற்கு நேரம் இல்லை. யுத்த கெடுபிடி, கனிமங்கள் கொட்டி கிடப்பதாக சொல்லப்படுது. ஆகஸ்ட் மாதம் இறுதியில ஒரு முற்றுகை நடக்குது. சூடானுடைய அல் ஃபாஷரி என்ற நகரம் முற்றுகையிடப்படுது. இந்த முற்றுகைக்கு பிற்பாடு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பட்டணி சாவால 229 பேர் இறந்ததான செய்தி தானது. அதுல 171 குழந்தைகளும் 58 வயோதிபர்களும் இறந்ததான செய்தியும் பதிவாக இருந்தது. என்ன கொடுமடா இது! இத்தனை வளங்கள் இருந்து அந்த முற்றுகையை தளர்த்துகளை எத்தனையோ மனித உரிமைகள் சொல்லியும் அவங்க கேட்கல என்பதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. இங்க இருக்கிற கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்திகள் எதுவும் வெளியில் வருவதில்லை. இது பேசுவதற்கும் யாரும் கிடையாது. மற்ற நாடுகளோடு இடம்பெறுகிற யுத்தங்கள் பற்றி பேசுவது போல, அது பற்றிய விழிப்புகள் ஊட்டப்படுவது போல சூடான் விஷயத்துல என்னவோ தெரியல, அனைத்து நாடுகளும் மௌனமா இருக்கிறது. என்னன்னு தெரியல. காரணம், வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, உள்ளுக்குள்ள யுத்தம், அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதில்லை என்பதுதான் இங்கு மிக பட்டணி சாவை விட ரொம்ப வலிக்கிற ஒரு விஷயம். யாராவது முன்னின்று பேசணும், சமாதானமாக்கி வைக்கணும், என்னதான் பிரச்சனையில் ஒரு தீர்வுக்கு வரணும், எதுவுமே இங்க நடப்பதாக தெரியல. இந்த முற்றுகையிடப்பட்ட நகரம் கிட்டத்தட்ட
74,000 பேர் வசிப்பதாகவும் அதுல 38,000 குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இன்னும் அதனுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருப்பதாக சொல்லப்படுது. வீடுகளை விட்டு அகதிகள் அப்ப கூடாரத்துல இருந்தா கூடாரங்களை தகர்த்து கற்பழிச்சு சின்ன பின்னமாக்கி வெறுமனை மரணத்தை மட்டும் பரிசாக கொடுக்கின்ற இந்த இராணுவ முறை, இந்த நிழல் யுத்தங்கள், நில இராணுவத்தினுடைய யுத்தம், அடாவடித்தனங்கள், இவை அனைத்தையும் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. என்னதான் இருந்தாலும் சூடான்ல நடக்கின்ற கொடுமைகள் இதுதான். முற்றுகை, ஆயுத போராட்டம், மரணம், பட்டணிச்சாவு அப்படின்னு சொல்லி அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டு போறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் எம்மால் முடியுமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதும், ஒரு சுமூகமான நிலை உருவாகி ஆயுதங்களை கலந்தி புரிதலோடும் புரிந்துணர்வோடும் மக்களுக்கான ஒரு ஆட்சி உருவாகணும், அமைதி நிலவட்டும், அந்த மக்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் கூடிய சீக்கிரம் முடியணும், அதுக்கு முற்றுப்புள்ளி உலக நாடுகள் வைக்கணும் அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.